ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எஸ், நம்ம குளோபல் வில்லேஜஸ் உடைய ப்ரொடக்ஷனில் பிரவீன் மேனன் சாருடைய டேரக்ஷனில் ஒரு நியூ சீரியல் வருது அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த சீரியலில் ஹீரோவாக ஆக்டர் திரவியம் ராஜ்குமார் அவர் தான் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமே ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஹீரோயின் அப்டேட் மட்டும் எனக்கு கொஞ்சம் கன்ஃபார்ம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அது வந்து இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. எஸ், ஆக்ட்ரஸ் ஸ்ருத்திகா, ஸோ அவங்க தான் வந்துட்டு இந்த சீரியலில் ஹீரோயினாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாகவே நமக்கு கிடைச்சிருக்கு. நான் கூட இது வந்து வேறு ஒரு சீரியலுடைய ரீமேக் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் நினச்சதால தான் நான் ஒருவேளை எப்படி ஒரு 3 பேர்லாம் இருப்பாங்களே, ஸோ இவங்க வேறு இருக்கா பேரா, சரி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எஸ், இவங்க தான் வந்து பேர் அப்படிங்கிறது நமக்கு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ இவங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் வந்து பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து தில்லுக்கு துட்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த மூவியுடைய பார்ட் 2ல் வந்துட்டு இவங்க ஹீரோயினாகவே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய ஆக்ட்ரஸ் இல்லையா, இவங்க வந்து இந்த மாதிரி மூவிஸ்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எஸ், அவங்க தான் வந்து சீரியலில் ஹீரோயினாக பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு சந்தோஷம். அதே போல் இந்த சீரியலுடைய அடிஷ்னல் கேஸ்ட் பற்றி பார்க்கணும். எஸ், பிரவீன் மேனன் சாருடைய சீரியல் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி இந்த சீரியலில் ப்ரீவியஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா குளோபல் வில்லேஜஸில். ஸோ அவங்க எல்லாருமே வருவாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். எஸ், அந்த வகையில் வந்துட்டு ராஜாராணி சீசன் 2ல் ஆலியா, அதாவது ஹீரோயினுடைய அண்ணன் ரோல் பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ அவருமே வந்துட்டு இந்த சீரியலில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. எஸ், அதை தொடர்ந்துட்டு நம்ம யமுனா, ஸோ இவங்க வந்துட்டு லாஸ்ட்டாக செந்திரப்போவே சீரியலில் நம்ம விஜயில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். எஸ், அவங்களுமே வந்துட்டு இந்த சீரியலில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது போல் சுகேஷ் ப்ரோ, ஸோ இவர் வந்துட்டு பாரதி கண்ணம்மா சீசன் 1ல் அகிலனை ரீப்ளேஸ் பண்ணி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுமே இந்த சீரியலில் கமிட் ஆகியிருக்காங்க. அதே போல் மகாநதியில் பாட்டி ரூல் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்களுமே வந்துட்டு இந்த சீரியலில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஆக்டர் அவினாஷ், ஸோ இவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி கயல் சீரியல் வந்து பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ நடுவில் இன்ஜுரி விஷயஸ்னால அவர் வந்துட்டு அந்த சீரியல் வந்து குவிட் பண்ணிட்டாரு. எஸ், இப்போ அதை தொடர்ந்து இவர் வந்து ஒன்ஸ் அகைன் கம்பேக் கொடுக்குறாரு, அதுவும் விஜய் டிவியில் மூலமா. ஸோ பெரிய விஷயம் இல்லையா, இன்ஜுரிக்கு அப்புறம் ஒரு கம்பேக் கொடுக்குறதுங்கிறது. ஸோ ஒன்ஸ் அகைன் அவருக்கு நமக்கு ஒரு வாழ்த்துக்கள். அதே போல் வந்துட்டு இந்த சீரியல் நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் கூட இருக்காங்க. ஸோ உங்களோட அப்டேட்ஸ்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் ஒன் பை ஒன்றா ஷேர் பண்ணுறேன். எஸ், இந்த சீரியலுடைய ஸ்டோரி லைன் எல்லாமே நமக்கு வந்து அப்டேட் கிடைச்சிருக்கு. நான் அந்த ஸ்டோரி லைன் என்ன ஃபுல்லாக அப்படிங்கிற பற்றி டீட்டெயில்ஸ் வந்து எந்த சீரியலுடைய ரீமேக் அப்படிங்கிற டீட்டெயிலில் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்ன ரீமேக் அப்படின்னு தெரியும், அதாவது இப்போ சொல்லியிருக்கோம் இல்லையா, அங்கே இருக்கிற கேஸ்ட்லாம் வச்சு ஆல்ரெடி நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேருக்கு அப்டேட்ஸ்மே கிடைச்சிருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சுன்னு அப்படின்னா கமெண்ட்லாம் சொல்லுங்கள். அதே போல் இந்த சீரியலில் நம்மளுடைய சுடர் பாப்பா இருக்காங்க இல்லையா, தென்றல் நிறுத்தோடும் சுடர், ஸோ அவங்களுமே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸும் இருக்குது. ஸோ ஒரு பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூவோட ஒரு பிரைம் டைமில் வர போகிற சீரியல். ஸோ நமக்குமே பெரிய ஈகராக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் பிரவீன் மேனன் சார் மேலே ஒரு பெரிய மரியாதை இருக்குது. இந்த சீரியலாச்சும் அட்லீஸ்ட் அவர் காப்பாற்றணும். ஏன்னா 2 சீரியல் வரும்போது ஒரு சீரியல் அவர் அப்படியே டவுன் பண்ணி விட்டுறாரு. ஸோ இந்த டைம் வந்து அவர் ரொம்பவே பார்த்து பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு வேண்டுகோளுமே கூட. ஸோ ஹோப் டீம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.